இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது ஆண்டு நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததன் பின்னணியை இப்போது பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதை அடுத்து இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொறுப்பு அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அரசியல் நிர்ணய சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் இந்தியாவின் ஆளுகைக்கான அடித்தளமாக இருந்தாலும் இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசுக்கான அம்சங்கள் அதில் இடம்பெறவில்லை. 1946 இறுதியில் இந்தியாவின் விடுதலைக்கான நகர்வுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியதை அடுத்து புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இதன் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை அடைந்ததன் தொடர்ச்சியாக 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி அரசியல் சாசன வரைவை உருவாக்குவதற்கான 7 பேர் கொண்ட குழுவை நாடாளுமன்றம் தேர்ந்தெடுத்தது. அந்த குழுவில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்கார், அண்ணல் அம்பேத்கர், KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, BL மிட்டர் மற்றும் DP கைத்தான் ஆகியோர் இடம்பெற்றனர். அந்த குழுவின் தலைவராக அம்பேத்கர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்காக இந்த குழு 165 முறை கூடி ஆலோசித்தது. 13 அட்டவணைகளில் 243 கட்டுரைகளை கொண்டிருந்த அரசியல் சாசன வரைவு நீண்ட விவாதத்திற்கு பிறகு 8 அட்டவணைகளில் 395 கட்டுரைகளை கொண்டதாக மாறியது. 7635 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த குழு உருவாக்கிய அரசியல் சாசன வரைவு அறிக்கையை அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் முன்வைத்தார். வரைவு அறிக்கையின் மீது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 17 நாட்கள் நீண்ட நெடிய விவாதம் நடைபெற்றது. ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பணிக்காக சுமார் 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. அரசியல் சாசனத்தின் ஒவ்வொரு புள்ளி தொடர்பாகவும் ஆழமான விவாதத்திற்கு பிறகு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டை இறையாண்மை மிக்க சோஷலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக நிறுவவும் என தொடங்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அரசியல் சாசனம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அரசியல் சாசனம் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் சாசன நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் 75வது ஆண்டு கொண்டாட்டம் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.